ஒரு அழகான பசுமையான காட்டில் வலிமையான ஒரு சிங்கமும் சின்ன அணில் குட்டியும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த காடு அமைதியாக இருந்தாலும் சிங்கத்தின் மனம் மட்டும் அமைதியாக இல்லை. என்னை பார்த்தாலே எல்லோரும் பயந்து ஓடுறாங்க. எனக்கு ஒரு நண்பனாவது இருக்க முடியாதா? சிங்கா அண்ணா, நான் உங்க நண்பனாகலாமா? நீ என்னிடம் பயப்படலையா? உங்க கண்ணுல கோபம் இல்ல அண்ணா, அன்புதான் இருக்கு. அந்த நாளிலிருந்து அவர்களின் நட்பு மலர ஆரம்பித்தது. அண்ணா காப்பாத்துங்க, நான் வழுக்கி விழுந்துடுவேன். பயப்படாதே, நான் இருக்கேன். நான் உன்னை விட மாட்டேன். அண்ணா தண்ணி வரலமா? பயப்படாதே, என் கையை பிடி. நான் பயந்துட்டேன். பயப்படாதே, நான் இங்கே இருக்கேன். தன் உயிரை பற்றி யோசிக்காம சிங்கம் நீருக்குள் பாய்ந்தது. அதன் வலிமை இன்று பயமில்லை, அன்பாக மாறியது. மழை நின்றது. சூரியன் மறைய ஆரம்பித்தான். அந்த மாலையில் ஒரு வலிமையான சிங்கமும் ஒரு சின்ன அணிலும் உண்மையான நட்பின் அர்த்தத்தை உணர்ந்தார்கள். கதை அண்ணா, இன்று நான் உயிரோட இருக்கிறது உங்களால் தான். இல்ல, இன்று நான் தனிமை இல்லாம இருக்கிறது உன்னால் தான். நான் பெரியவன், என்னை கண்டு எல்லோரும் பயந்தார்கள். ஆனா ஒரு நாள் ஒரு சின்ன அணில் எனக்கு ஒரு பெரிய பாடம் கற்றுக் கொடுத்தது. வலிமை என்றால் மற்றவர்களை அடக்குவதில்லை, அவர்களை காப்பாற்றுவதுதான். இயேசு சொன்னார், ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துங்கள். அந்த அன்புதான் என்னை ஒரு பயங்கரமான சிங்கத்திலிருந்து ஒரு உண்மையான நண்பனாக மாற்றியது. நீங்களும் அன்பை தேர்ந்தெடுக்குங்கள், அதுதான் உண்மையான வலிமை.